சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மொறுனி முள்ளு முறுக்கு. அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செய்து சாப்பிட்லாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ மிக்ஸிங் பவுலில் எடுத்து அதில் சலடை வச்சு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன், கடையில் வாங்கினது தான். அதையும் நல்லா சலித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலை அதையும் போட்டுருவோம். இது கூடவே 1/4 கப்பு கடலை மாவு அதையும் போட்டு நல்லா சலித்து எடுத்துருங்க. கட்டியெல்லாம் இருந்தாக்கி வந்துடும். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி சலித்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். இனிமேல் இதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமத்தை நல்லா கையில் வச்சு கசக்கி போட்டுடணும். அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதை போட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு அதையும் போட்டுடலாம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இருந்தால் போட்டு விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஜீரகம், நான் ஜீரகமும் போடுவேன். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஓமம் மட்டும் போதும். ஜீரகம் போட்டிருந்தா ஜீரகம் வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் போடுங்க. பட்டர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முறுக்கு நல்ல வாசனையாட்டம் நல்ல கிறிஸ்பியாட்டம் வரும் பட்டர் இருந்தால். பாருங்கள், என்கிட்ட நெய் தான் இருந்து அதனால் நெய் போட்டிருக்கேன். இப்படி உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் எண்ணெய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் இதில் விட்டுடலாம். அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நம்ம பட்டர் நெய் போடுறதுனால நல்ல நெய் வாசனையோடு இருக்கும் முறுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துடணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவில் தண்ணி இழுக்கும். அதனால் தண்ணி அளவு சொல்ல முடியாது. பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்லே அப்படி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். முறுக்கு மாவு பிசைய தெரியும்லே நமக்கு அதே பக்குவத்தில் எடுத்துடணும். ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. அதே போல் நல்ல தண்ணி அதாவது இலக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையுமோ அதே போல் பிசையணும். பாருங்கள், இப்படி நல்லா அழுத்தினா போகணும் உள்ள சாஃப்டாக. இப்போ நம்ம முள்ளு முறுக்கு அச்சில் போட்டுருவோம். உங்களுக்கு சின்ன முறுக்காட்டு சுற்றியும் நம்ம ஒரு கண்ணகப்பையில் சுற்றி எடுத்து வச்சு போட்டால் முள்ளு முறுக்காட்டு வந்துடும். இது நான் அதிலேயே சுற்றி எடுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும். ஒரு துண்டு போட்ட உடனே மேலே வந்துடணும். இப்போ நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்காட்டும் நீங்கள் சுற்றி எடுக்கலாம். பாருங்கள், இந்த முறுக்கு மேலே தெளிஞ்சு எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு மேலே வந்த பிறகு தான் நீங்கள் மாற்றி போடணும். பாருங்கள், 2 கரைக்கும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக முறிஞ்சி அப்படியே வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல வாசனையாட்டம் இருக்கும். ஓம வாசனை, ஜீரகம். இதை எடுத்துடலாம். இந்த நேரத்தில் இருக்கச்சுமே எடுத்துருங்க. பாருங்க, என்ன அடுத்தது பிழிஞ்சிடு. பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கின பிறகு மாற்றி போடுங்க. பாருங்க, திருப்பி போட்டு நல்ல நிறம் கொஞ்சம் மாறின உடனே எடுத்துருங்க.
கொஞ்சம் நிறம் மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப அதிக நாள் கிறிஸ்பியாட்டும் இருக்கும், நல்லா டேஸ்டாட்டும் இருக்கும். பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. முறுக்கு வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக கரகரப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.